ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம எபிசோட் 38 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். ஒழுங்கா யூஜினை விட்டு தள்ளி போயிருன்னு நோவா யூகினை தாக்க போற நேரத்துல அந்த இடமே மொத்தமா வெடிச்சு அதிரிட்டு இருக்கும். யூஜினுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு பீஸ் அவனை பாதுகாத்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஒருத்தனை ஃப்ரீயா அலைய விடுறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாதுன்னு யூகின்னு நோவாவை கேப்சர் பண்ணிட்டு இருக்க. அவன் இந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தே தீரணும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனை நீ ஒண்ணுமே பண்ணிடாதன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். அவன் ஏற்கனவே எரிமை தாக்கியிருக்கான். அந்த ஒரு ரீசனே போதும் இவனை கொல்லதுக்குன்னு யூகின் அவனை கொல்ல போற நேரத்துல திடீர்னு நோவாவோட பின்னாடி இருந்து ஒரு டெயில் வந்து அவனை தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா நோவா ஒரு டிராகன் டைப் மான்ஸ்டரா இருக்கிறனால அதோட டெயில் யூகினோட கையில பட்டிருக்கனால அந்த கை பாய்சனால தாக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கும். இது ஒரு பயங்கரமான பாய்சன். உடனே அதை நம்ம சரி பண்ணியே தீரணும்னு யூஜின் பார்த்து கத்திட்டு இருப்பான். எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, இந்த சாதாரண பாய்சனாலதான் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவனோட கத்தியை பயன்படுத்தி பாய்சன் தாக்கப்பட்ட இடத்தை வெட்டி கீழே தூக்கி போட்டுட்டு இருப்பான். டைரக்டர் சாங், நீங்க உடனே இந்த இடத்தை நோக்கி வர்றது நல்லது. அப்படி இல்லனா என்னோட பில்டிங்க்கு அவ்வளவுதான், பாய் பாய் சொல்ல வேண்டியதானே யூஜின் கால் பண்ணிட்டு இருக்க. யூகின் ஹீலிங் போஷனை பயன்படுத்தி அவனோட பாய்சன் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு அவன் தாக்குறதுக்கு தயாராக இருந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு நோவாவோட முதுகு பின்னாடி இருந்து ரெண்டு ரெக்க ஒண்ணு முளைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல அவன் பார்க்கிறதுக்கு ஒரு டிராகன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க. ஒரு ஹியூமனால டிராகன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா? இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அவங்க மூணு பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன் இப்போ ஒரு டிராகனா மாறி இருக்கனால அவனோட ரெக்கையை பயன்படுத்தி வானத்துல பறந்தே டைரக்டா யூகினை தாக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருப்பான். ஒன்னால மட்டும்தான் பறக்க முடியுதுன்னு நினைச்சு நீ ரொம்பவும் கர்வப்பட தேவையில்லை, என்னாலையும் பறக்க முடியும்னு அவனோட ப்ளூ வில்லோவை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும் போது நோவாக்கு அது டைரக்டா அது ஒரு அட்டாக்கா பயன்படுத்திட்டு இருக்கும். அவன் எங்க போனான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பின்னாடி வழியா யூகின் நோவாவை கரெக்டா அதோட கழுத்து பகுதியிலேயே தாக்கிட்டு இருப்பான். நோவா மயங்கி கீழே உள்ள போற நேரத்துல இதோட உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட பிளாக் ஃபிளேமை பயன்படுத்தி கொல்ல போற. திடீர்னு யூகின் ஏற்கனவே தாக்கப்பட்ட இடம் தானா ஹீல் ஆயிட்டு இருக்கும். நோவா அவனோட ஹீலிங் ஹேண்ட்ஸ் சொல்ற பவரை பயன்படுத்தி யூகின் தாக்கின இடத்தை திருப்பியும் ஹீல் பண்ணிட்டு இருக்க. நானும் உன்னை மாதிரி ஒரு எஸ்ரங்கரா இருக்கிறனால இந்த மாதிரி சாதாரண அட்டாக்க பயன்படுத்தில உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு திருப்பியும் நோவா யூகினை தாக்குறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருப்பான். அப்ப யூகின் அவனோட மேஜிக்கல் ரோப்பை பயன்படுத்தி நோவாவோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு அவனோட கதையை முடிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்குமே விளங்க மாட்ட, நீ சரியான யூஸ்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருக்க, உன்னை மாதிரி ஒரு வீக்கான பிரதரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு லெட்டி அவன் கிட்ட வந்து சொல்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சோன உடனே யூஜின் அவனோட பவரை பயன்படுத்தி யூகினை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருப்பான். நோவாவை தாக்குறத உடனே நிறுத்து, அப்படி நீ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நோவாவோட உடம்புக்குள்ள நான் உள்வாங்கிறது மூலமா அவனோட பவர் முன்னாடியே விடவும் டபுள் மடங்கா மாறிடும். அதுக்கப்புறம் உன்னால அவன் கிட்ட நிலைச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னோட ஸ்கில்ல நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் ஒன்னும் டைரக்டா அவனை தாக்கலாம் போல, அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தான், அதை நீ மறந்துட்டியா? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, அவன் அந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். அதுலயும் முக்கியமா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட சண்டை போட்டா என்னோட பில்டிங்க்கு பாய் பாய் சொல்ல வேண்டியதா. அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் உடனே நான் தடுத்து நிறுத்துறேன். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அதனாலதான் அவன் உன்னை தாக்கிறதுக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே டிராகன் ஃபார்ம்ல இருந்த நோவா திருப்பியும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு இருப்பான். நோவா எந்த ஒரு துணியும் இல்லாம நேக்டா இருக்கிறத பார்த்தோன பீஸ் எந்த விதமான கன்றாவியான காட்சியையும் யாருமே பாத்திரவே கூடாதுன்னு கிட்ட போய் மறைஞ்சு நின்னுட்டு இருக்க. நீ ஒரு எஃப்ரங்கரா இருந்துட்டு இருக்க, இருந்தாலும் உன்னால எப்படி எஸ்ரங்கரை தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு? என்னோட சிஸ்டர் லெட்டி நான் ஒரு எஸ்ரங்கரா மாறணும்னு எனக்கு கடுமையான ட்ரைனிங்கே கொடுத்தா. நான் எஸ்ரங்கரா மாறினக்கு அப்புறம் நிம்மதியா மாறி அவ கூட திருப்பியும் நான் ஒரு சிப்ளிங்கா பழகலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் என்னால அவ பழகவே முடியல. நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருக்கேன்னு இப்போ வரைக்கும் என்னோட சிஸ்டர் என்ன ஏசிட்டே தான் இருந்துட்டு இருக்கா. நான் என்ன நினைச்சேன்னா உன்னோட பிரதர் உன்னை விட ரொம்ப பவரோட இருக்கிறனால லெட்டி என்ன பண்ண மாதிரியே உன்னையும் பண்ணிடக்கூடாதுன்னு நீ ரொம்ப வீக்கா இருக்கிறனால தான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ண சொன்னோன்னு என்னது நான் வீக்கா இருந்துட்டு இருக்கேனா அதை நீ சொல்லிட்டு இருக்கியான்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. வீக்கா இருக்கிறது ஒன்னும் யாரோட தப்புமே கிடையாது. இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனையே அது லெட்டி மட்டும்தான். நீயா வீக்கா இருந்துட்டு இருக்க, கொஞ்சம் அந்த இடத்தை நோக்கி பாருன்னு திரும்பி பார்த்தனா அவனோட பில்டிங்ல பாதி இடத்தை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே சொல்லி முடிச்சிருப்பானுங்க. உன்னையும் உன்னோட சிஸ்டரை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் உன் கூட கொஞ்ச நேரம் பழக
பழகினக்கு அப்புறம் நீ எந்த மாதிரி பேசன்னு எனக்கு நல்லாவே தெரிய தொடங்கிட்டு. உன்னோட சிஸ்டர் உன்னை அதிகமா பயமுறுத்தி உன்னை இந்த அளவுக்கு ஒரு மான்ஸ்டர் ரூபத்துல மாத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ வீக்கோ இல்ல ஸ்ட்ராங்கோ அவங்களோட பார்வையில தான் இருக்கு தவிர நீ எந்த விதத்திலையும் வீக்கானவன் கிடையாதுன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. நோவா, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. அதுலயும் ஒரு கில்டு மாஸ்டரா மாறுறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. இவ்வளவு நாள நீ உன்னோட சிஸ்டரோட ஷேடோலயே நீ வாழ்ந்துட்டு இருந்த. அதனாலதான் நீ என்னதான் டேலண்டா இருந்தாலும் உன்னோட சிஸ்டருக்கு உன்னோட பவரை பத்தி பெருசா எதுவுமே தெரியவே இல்லை. இன்னையில இருந்து ஏன் இப்பத்துல இருந்து நீ லெட்டிய விட்டு ரொம்பவும் டிஸ்டன்ஸ்ல இருந்து மெயின்டைன் பண்றதா உனக்கு நல்லது. நீ ஆசைப்பட்டா என் கூட இருக்கணும்னால இருந்துக்கோ. நோவாவும் யூகினும் ரொம்பவும் நெருக்கமா கூடி குழஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும் போதே அவனை கொண்டிருக்கணும், கொல்லாம விட்டுனா பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு யூகின் பார்த்துட்டு இருக்க. எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் டைரக்டர் சாங் அந்த இடத்தை நோக்கி வந்து நோவாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரதரோட கழுத்தையும் நீ இருக்கமான் அமைக்கிருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு யூகின் ஆக்ரோஷமா அவனோட ஸ்வாட தூக்கி டைரக்டர் சாங்க நோக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். நோவா மேல இருந்த கிரைம் எல்லாமே தீர்ந்து போனக்கு அப்புறம் திருப்பியும் அவன் பழைய நிலைமைக்கே மாறிட்டு இருப்பான். அவன் லெட்டிய சந்திக்காம இருக்கிற வரைக்கும் தான் அவனோட நிலைமை இந்த மாதிரி சுமூகமா இருக்கும் சொல்ற விஷயம் யூஜினுக்கு தெரிஞ்சோன அதுல இருந்து யூஜினோட ப்ளீடிங் சென்டரோட செக்யூரிட்டி கார்டாவே நோவா மாறிட்டு இருப்பான். நோவாவோட முக்கியமான வேலை என்னன்னா யூஜினோட ப்ளீடிங் சென்டருக்கு பக்கத்துல எந்த ஒரு எஸ்ரங்கரோ இல்ல பவர்ஃபுல்லான எனிமீஸ் யாராச்சும் கிட்ட இருந்துட்டு இருக்காங்களான்னு செக்யூரிட்டியா இருந்து எல்லா விதமான பாதுகாப்பையும் பாக்குற வேலையில தான் அவன் ஈடுபட்டு இருப்பான். நீங்க இவன் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கொல்ல பார்த்தது. இப்ப என்னன்னா உங்களோட பாதுகாப்புக்கு இவனை நீங்களே செக்யூரிட்டியா வச்சுட்டு இருக்கீங்க. இவனோட சிஸ்டருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ உங்களை கொல்லதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. என்ன இவ மட்டுமா கொல்ல பாக்கா? ஊர்ல இருக்கிற எல்லாருமே தான் கொல்ல பாக்காங்க. எல்லாருக்குமே பயந்துட்டு இருந்தா என்னால வாழவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட மைண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். வாங்க நம்ம உடனே டாக்டர் நோக்கி போயே தீரணும்னு எரிம் பார்த்து கத்திட்டு இருக்க. எரிம், நீ இப்ப என் கூட இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது சின்ன வயசுல எனக்கு என்னெல்லாம் பண்ணோனோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவன் கிண்டர் கார்டன்ல படிக்கும்போது நான் தான் அவனோட பேரண்ட் நினைச்சு மதர்ஸ் டே வந்தாலும் சரி ஃபாதர்ஸ் டே வந்தாலும் சரி எனக்காக ஒவ்வொரு ரோஸையும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். இப்போ உன்னை பார்க்கும்போது தான் அந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல உங்களோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் உங்களை பேரண்ட் நினைச்சானு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் யோசிச்சதே கிடையாதுன்னு அவனோட பழைய பிளாஷ்பேக்கை ஒண்ணு காட்டிட்டு இருப்பான். யூஜின் தன்னோட சின்ன வயசுல ரொம்பவும் சுட்டித்தனம் பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் போனக்கு அப்புறம் வீட்டுல வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா டிராயிங் எல்லாமே வரைஞ்சிட்டு இருந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல யூஜின் ஒரு சின்ன பையனா இருந்தாலுமே தன்னோட லிட்டில் பிரதரா இருக்கிற யூகினை எந்த வகையில எல்லாம் நல்லபடியா பாத்துக்கலான்னு எல்லா விதமான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறேன். அப்ப திடீர்னு அவங்க அப்பா அம்மாவும் அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு கிட்ட போய் நின்னு பார்த்துட்டு இருப்பான். இவனோட பிரதர் யூஜின் நல்லாவே இருந்துட்டு இருக்கான், எல்லார் கூடயும் சிரிச்சு பழகிட்டு இருக்கான். ஆனா யூகினை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய இருந்தும் அழகோ இல்ல சிரிக்கவோ மாட்டேறான். டாக்டர் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவன் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துட்டு இருக்கான். ஒரு குழந்தையா இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. இவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. யூஜின் கதவை திறந்து அவனோட பேபி பிரதரா இருக்கிற யூகினை பார்க்கறதுக்காக உள்ள போயிட்டு இருப்பான். எதுக்காக ஃபாதரும் மதரும் இவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கியூட்டா தானே இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூகின் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கிட்டு இருப்பான். அவன் எப்பவுமே யூஜின் கூடயே தான் இருந்துட்டு இருப்பான். காரணம் என்னன்னா அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கிற ஃபாதரும் மதரும் யூஜினுக்கு அன்பை கொடுக்கிற மாதிரி யூகினுக்கு எந்த விதத்திலையும் கொடுக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு விரோதியோட பையன் மாதிரியே அவனை நடத்திட்டு இருக்க. யூஜின், நாங்க பிக்னிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஃபாதர் மதர் கூட சேர்ந்து நீ வரதுக்கு தயாரா இருக்கியா? நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா நம்ம யூகினையும் கூட்டிட்டு போயே தான் தீரணும்னு எங்க போனாலும் எந்த நேரத்திலையும் எப்பவுமே யூகின் கூடயே தான் யூஜின் இருந்துட்டு இருப்பான். யூஜின் ஒரு நல்ல பிக் பிரதரா தான் இருந்துட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் கூட எனக்கு நெருக்கமா பழகணும்னு தோணவே மாட்டேதேன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் யூகினை நினைச்சு ரொம்பவும் கவலையில இருந்துட்டு இருக்க. அவங்க வீட்டுல வச்சிருக்கிற எல்லா படத்திலையுமே யூகினோட படம் எதுவுமே இருக்காது. எல்லாத்திலையுமே யூஜின் அவங்க அப்பா அம்மா 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். யூஜின் அவங்க பெருசா அவங்க பையனாவே அவங்க மதிச்சிருக்க மாட்டாங்க. யூகினும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக அவங்க அப்பா கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்க. யூஜின் தன்னோட தம்பிக்கு கதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பாவோட கண்ணுக்கு முன்னாடி யூகின் பாக்கிறதுக்கு ஒரு ஷேடோ மான்ஸ்டர் மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பான். ஃபாதர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? யூகினை எதுக்காக நீங்க அந்த அளவுக்கு வினோதமா பாத்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு யூஜின் பார்த்து கேட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் கிறிஸ்துமஸ் டைம்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ட்ரிப்பை நோக்கி போயிருப்பாங்க. அந்த ட்ரிப் தான் அவங்களோட கடைசி ட்ரிப்பாவே அமைஞ்சிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பாவும் அம்மாவும்
அம்மாவும் இறந்திருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே யூஜின் பக்கத்திலேயே தான் இருந்துட்டு இருப்பான். அவன் கண்ணு முன்னாடி அவனோட ஃபாதர் மதர் வேற யாரும் கிடையாது, அவனோட பிரதரா இருக்கிற யூஜின் மட்டும்தான். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வரும்போதுதான் யூஜினுக்கு பிறந்த நாளும் வந்துட்டு இருக்கும். எப்பவுமே அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துதான் அவனோட பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அவனோட பேரண்ட்ஸ் யாருமே இல்லாதனால கிறிஸ்துமஸ் டைம்ல உனக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன், நம்ம எப்பவுமே எந்த நேரத்திலையும் நம்ம பிரியவே மாட்டோம்னு சின்ன வயசுல யூஜின் கிட்ட சொன்னது எல்லாமே யூஜினுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் யூஜின் மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லார்கிட்டையும் அவனோட அன்பை பொழிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது யூஜினுக்கு ஒரு சந்தோஷம் வர்றது மட்டும் இல்லாம அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு மொத்தமா ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.